கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இக்காலை வேளையிலே உங்களோடு பேசவும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உரைக்கவும் அடியாலை பயன்படுத்தின பரிசுத்த ஆவியானவராகிய இயேசுவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இக்காலை வேளையிலே நாம் வேதத்தை வாசித்து தியானித்து இந்த பாடலையும் பாடி இந்நாளிலே நாம் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் கடந்து வருவோம். வேதத்தை வாசிப்போமா? கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். சங்கீதம் 86:1 என்ற வார்த்தை வேத பகுதியிலே இப்படியாய் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு பக்தன் சொல்லியிருக்கிறார். அவர் பெயர் தாவீது ராஜா. அவர் விண்ணப்பம் செய்கிறார், கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கவனிங்க ஆண்டவரே, அப்படி என்று கர்த்தரிடத்திலே ஒரு தாழ்மையான வேண்டுகோளை ஏறெடுக்கிறார். கேட்கிறது மாத்திரமல்ல, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், நான் ஏழையும் பரதேசியும் திக்கற்றவளும் ஆனவன், என் ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுங்க என்று அவர் விண்ணப்பம் செய்கிறார். அதே விண்ணப்பத்தை நாமும் செய்வோமா? கர்த்தர் மகிமையினாலே வல்லமையினாலே இந்நாளிலே நம்மளை நிரப்பி பொல்லாத இந்த உலகத்திலே நம்மளை கிருபையோடு வல்லமையோடு பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த அவருடைய கரத்திலே நாம் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள அவருடைய பாதத்தை அண்டையிலே அமர்ந்திருப்போம். ஏசப்பா, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், என்னுடைய விண்ணப்பத்துக்கு நீங்க பதில் கொடுங்க என்று அவரிடத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. அப்படியாக நாம் வேத வசனத்தின் வார்த்தையின்படி அவரை நம்பி வாழும் பொழுது அவரை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய வேண்டுகோளையும் கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். சிறுமையும் எளிமையுமானவன் என்று தம்மை தாழ்த்துகிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி அவர்களுடைய இருதயத்தின் யோசனைகளின் சிந்தனைகளின்படி அவர் வழிநடத்த பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே நடத்திட அற்புதங்களை செய்ய அவர் நம்மோடு இருக்கிறார் என்று அறிந்து கொள்வோம். அவருடைய கரங்களை பிடித்து நாம் வாழ்க்கை பயணத்தை துவங்குவோம். ஏசப்பா, என்னுடைய கரங்களை பிடித்து என்னை வழிநடத்தும், என் குடும்பத்தையும் என்னையும் பாதுகாத்து கொள்ளும், எத்தீங்கும் எங்களை தொடாதபடி நீர் எங்களுக்கு காவலாளியாயிரும். நீர் எங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுங்கப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஏசப்பா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் எங்க பாதைக்கு வெளிச்சமாக காணப்படட்டும். உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கும் பொழுது எந்த தீங்கும் எங்களை அணுகாது என்ற மன ரம்மியத்தை எங்களுக்கு கொடுத்தருளும். அதாவது மன தைரியத்தை எங்களுக்கு நீ கொடுத்தருளும். எல்லா விதமான தீங்கிலும் இருந்து என் தேவன் என்னை விடுவிப்பார். என் தேவன் என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்வார். பொல்லாத தீங்குகள் என்னையும் என் குடும்பத்தையும் தொடாதபடி அவர் காவலாளியாய் இருப்பார் என்ற நம்பிக்கையின் விசுவாசத்தோடு நாம் அவரை நாடி தேடுவோம். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசமே, நம்முடைய நம்பிக்கையே நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காத்து கொள்ளும். ஏனென்றால் நாம் அவரிடத்தில் ஏறெடுத்த விண்ணப்பம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட விண்ணப்பமாக மாற்றப்படும். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே.